வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் வந்து டாக்டர் ஃபிக்ஸிட் ஆயில் அண்ட் பவுடர் அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலந்து ஊற்றிக்கிங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃபிக்ஸிட் ஆயில் பார்த்தோம். இதுலேயுமே வந்து பவுடர் இருக்குது, ஆயில் இருக்குது. ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு வந்து 150 ரூபாய், 5 லிட்ரு வாங்கினீங்கன்னா 700. பவுடர் வந்து அரை கிலோ பவுடர் வந்து 35 ரூபா ரேட்டுக்கு நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ பவுடர் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு மூடை சிமெண்ட்டுக்கு அரை கிலோ பாக்கெட் ஒன்று போடணும். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடை சிமெண்ட்டுக்கு வந்து 200 ml ஆயில் ஊற்றணும். அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. அதுதான் அவங்க வச்சிருக்கிற அளவின்படி தான் நம்ம செய்யணும். 200 ml. இப்போ நீங்கள் 1 லிட்டர் வாங்குறீங்கன்னா 5 மூடை சிமெண்ட்டுக்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். இப்போ வந்து ஆயில் தான் ஊற்றணுமா இல்லை பவுடர் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லி தர போகிறேன். கட்டு வேலைக்கு வந்து நீங்கள் வந்து பவுடர் சேர்த்து கட்டுங்க. சுவர் கட்டும்போது இப்போ சம்பு தொட்டி கட்டினாலும் சரி, செப்டி டேங்க் தொட்டி கட்டினாலும் சரி, நம்ம அந்த பவுடர் சேர்ப்போம். அப்போ அந்த கட்டு வேலைக்கு எல்லாத்துக்குமே பவுடர் சேர்த்துக்குங்க. பூச்சி வேலைக்கு இந்த சீலிங்கில் வந்து லீக்கேஜ் ஆகும்போது நம்ம மாடியில் தட்டோடு கோல்ட் ரூப் டைல்ஸ் பதிப்போம். அப்படிப்பட்ட அந்த வேலைக்கு வந்து நம்ம ஆயில் ஊற்றுவது நல்லது. அதுக்கு வந்து ஆயில், ஏன்னா அது வந்து இந்த சீலிங்கெல்லாம் வந்து நமக்கு லீக்கேஜ் நமக்கு ரொம்ப அதிகமாக வரும். அப்படிப்பட்ட இடத்துல ஆயிலை ஊற்றி நம்ம மிக்சிங் பண்ணி பண்ணலாம். தொட்டி கட்டும்போது மட்டும் நீங்கள் ஃபிக்ஸிட்டு பவுடர் சேர்த்துக்கோங்க, அது நல்லது. பொதுவாக வந்து நம்ம சம்பு தொட்டி கட்டும்போது, செப்டி டேங்க் தொட்டி கட்டும்போது, அதுக்கடுத்தாப்புல சீலிங்கில் தட்டோடு பதிக்கும்போது ஒரு சில இடங்களில் பழைய வீடு தட்டோடு மாற்ற வேண்டியிருக்கும். லீக்கேஜ்னால நம்ம திரும்ப அதை எடுத்துகிட்டு ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் ஆயிலை ஊற்றி கண்டிப்பாக பதிங்க. அதுக்கு அடுத்தாப்புலன்னு சொல்லப்போனால், புதுசாக நீங்கள் பில்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு சில இடங்களில் தண்ணீர் வந்து ஊற ஆரம்பிக்கும். பக்கத்தில் வந்து குளங்கள், கிணறு, ஆறு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணீர் வந்து கீழே இருந்து பொங்கி ஊற ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஆயில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இந்த காங்கிரீட்டு போடும்போதே ஆயில் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லது. பொதுவாக வந்து இந்த வேலைக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். நான் சொன்ன மாதிரி தொட்டி கட்டும்போது இந்த அதிகமாக தண்ணி ஊறுற இடத்துல இது சேர்க்கணும். அதுக்கு தவிர சீலிங்கில் லீக்கேஜுக்கு சேர்க்கணும். இதுக்கு மட்டும்தான். வேறு எதுவும் டவுட்டு இது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனல் மூலமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோஸ். இப்போ பாய்.